ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெல்லா சீரிஸோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஹீரோயின் ரீசாக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. நோம்னியும் ரீசா கூட தான் இருக்காங்க. ரீசாக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி அதில் கண்டெக்ட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயின் ரீசாக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமோன்னு நினைக்கிறாங்க ரீசா. ஆனால் ரியல் கில்லர் பிடிப்படிட்டாருன்னா எல்லாமே சரியாக போயிடும்னு ஹீரோயின் சொல்லும்போது வேலை பார்த்துட்ருக்கிற நோம்னியும் அதை நிப்பாட்டிட்டு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் இல்லை நைட் டைம் ஆயிடுது. ஹீரோயின் ஸ்டுடியோவில் இருக்கிற போலீஸையும் மீறி சரத் கூட நைஸாக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே இருக்கிற ஃப்ளவர்ஸும் விட்னஸ் தான், அதுவும் பதில் சொல்லணும்னு சொன்னவங்க கீழே இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க அதோட ஆங்கிள்ஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அதில் இருந்து எதையோ ஒன்று எடுக்கிறாங்க. பின்னாடி நின்றுட்டு இருந்த சரத் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக நின்றுட்டுருக்காரு, தும்முறாரு. அவரை பார்த்த ஹீரோயின் ஓம் செத்த இடம்ன்றதுனால பயப்படுறீங்களான்னு கேட்க அப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னவர் செத்த இடத்த காட்டினதும் சட்டுன்னு தள்ளி நின்றுக்கிறாரு. இப்போ ஓம் வீட்டை காட்டுறாங்க. சித்தப்பா ஓமிட பாட்டியை கொஞ்சமாவது சாப்பிட வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. அங்கால ஓம் செத்து 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் கிளற பிடிக்கலையேன்னு இருக்கப்போ டிடெக்டிவ் கூட கோமா பேசிகிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த கேஸை பார்த்ததுபடி ரீசா மட்டும் இதை தனியாக பண்ணலைன்னு நினைக்கிறதா சொல்கிறாரு. இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அவங்க மென்டரோட இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வச்சு நியூஸ் பார்க்குறாங்க. அதில் ஒத்தப்பா ஸ்கொயரோட ப்ரொட்டஸ்ட் பற்றி தான் போய்கிட்டு இருக்கு. அவங்க இன்னுமே அதை நிறுத்தாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட டிமாண்டை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் அவங்க இதை நிறுத்த மாட்டாங்கன்னு நியூஸில் போய்கிட்டு இருக்கு. இதே நேரம் சித்தப்பா வெட்டிங் ஹாலில் இருக்காரு. ஓம் ரீசாவோட வெட்டிங்குக்காக பண்ணியிருந்த டெக்கரேஷன்ஸ் எடுத்துகிட்டு அங்கே ஃபியூனல் ஹால் ஆக்கிறதுக்குரிய டெக்கரேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ஒர்க்கை தான் அவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே சரத்தும் அவரோட பாஸும் இருக்காங்க. முதல் எபிசோடில் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சஞ்சய் அங்கே காரை நிப்பாட்டிட்டு நிற்கிறத பார்த்து அவரை கிளம்ப சொல்லியிருப்பாரு. உள்ளே இருந்த சஞ்சயோட ஃபேஸை அவர் பார்த்துருப்பாரு. அதனால் இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை பாஸ்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. சஞ்சய் கூட இதை பண்ணியிருப்பாரு. அவர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவர்ன்றதுனால இப்போ பாஸ் அதை சித்தப்பா கிட்ட சொல்கிறாரு. இதை சரத் ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம போய் அவரை மீட் பண்ணுவோமான்னு கேட்க ஹீரோயின் கோலை கட் பண்ணிவிட்டு தனியாகவே அவரை பார்க்க போயிடுறாங்க. அவர் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்ட ஷாப் தான் வச்சுருக்காரு. அது இப்போ க்ளோஸாக இருக்குது. ஒரு சின்ன கேப்பால் உள்ளே எட்டி பார்க்கும்போது கிறிஷோட நேம் போட்ட ஒரு கிட்டார் இருக்குது. அந்த பக்கம் கிறிஷ் வீட்டில் ஜிப்பு சுஜாவும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரே ஃபேமிலி தானே, அப்புறம் ஏன் ஒருத்தர் முதுகில் குத்துறோன்னு சொல்லி பிரபா பண்ணுற விஷயங்களை நினச்சி ரொம்ப கவலையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிப்பை பொறுத்த வரைக்கும் கிறிஷுக்கும் ரீசாக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. ஆனாலும் சுஜா அன்னைக்கு ஹீரோயின் ஸ்டுடியோவுக்கு போனது பிரபாவுக்கு தெரியும். அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துடுமோன்னு நினச்சி பயப்படுறாரு. அன்னைக்கு இவங்க போய் பார்த்தப்போ கிறிஷ் ரீசாவை ஹங் பண்ணி ஆறுதல் படுத்துகிற மாதிரி இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கார் நடுவில் நின்றுட்டதுனால அதுக்கு மேலே ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருக்கும். நெக்ஸ்ட் சீன்லேயே ஓமோட ஃபியூனல் நடக்குது. அப்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கேட் கிட்ட நின்று கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிக்க அதுக்குள்ளே சஞ்சயும் வராரு. அவரை பார்த்து போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் உள்ளே இருந்தவங்க சஞ்சய் கட்டாயம் வருவாருன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களுக்குள்ளே தேடிட்டு இருக்காங்க. சரத்தும் ஹீரோயின் கூட தான் இருக்காரு. ஓம் ரீசாவோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் ஹீரோயின் முதல்ல ஓமை மீட் பண்ணியிருப்பாங்க. ஓம் ரீசா 2 பேருமே அங்கே இருந்திருப்பாங்க. மற்றவங்க யாரும் இல்லை. ஓமோட அப்பா தான் ஹீரோயினை சூஸ் பண்ணாருன்னு சொல்லி ரீசா தான் ஓமுக்கு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நாளை ஞாபகப்படுத்துகிறாரு சரத். அன்னைக்கும் ஹீரோயின் ஓமை சரத் ஒர்க் பண்ணுற ஹோட்டலை வச்சு தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போது சரத் அங்கே வந்து ஓமுக்காக ஒருத்தர் இந்த எம்பலப்பை ஃப்ரண்ட் டெஸ்கில் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதில் அர்ஜென்ட்டுன்னு போட்டிருக்கு. அதை பிரித்து பார்த்த ஓம் மோளை பற்றின விஷயந்தான்னு சொல்லியிருப்பாரு. இதையெல்லாம் வச்சு சஞ்சய் தான் கன்ஃபார்மாக கில்லருன்னு நினைக்கிறாரு சரத். ஆனால் ஹீரோயின் அப்படி இல்லை, எல்லாரையும் பார்த்து யோசித்து அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை மெயினாக அங்கே நின்று அழுதுட்டு இருந்த ஜெயை பார்த்து தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க அங்கே சர்வெண்டானாலும் ஓமோட ஃபோட்டோவை பார்த்து ஏதோ ரிலேஷன் செத்து போன மாதிரி அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களோட பார்ட்டி சர்வெண்ட் லேண்ட்ரன் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளியே இந்த ஃபியூனலுக்கு வந்த எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ரீசாவோட அப்பாவோட காரை பார்த்த எக்கப்போ புள்ள இருந்த கூன்கிட்ட பேசுகிறதுக்காக காரை தட்டுறாரு. அந்த நேரம் ரீசாவோட அப்பா வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடவும் கூன் கூட இவரால் பேச முடியாமல் போகுது. இந்த விஷயத்த ஹீரோயின் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க கண் கலங்கின மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் டிடெக்டிவ் சஞ்சயை விசாரிச்சுட்டு இருக்காரு. சஞ்சய் ஓமை ஃபாலோ பண்ணினது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. ஆனால் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலைன்னு சொல்கிறாரு சஞ்சய். அவர்கிட்ட இருந்த கன்னும் ரெஜிஸ்டர்ட் கன்னுன்னு சொல்கிறாரு. அவர் முதல்ல ஹோட்டலுக்கு அனுப்பினதும் மிரட்டல் லெட்டர் கிடையாது. அவரோட ஃப்ரெண்ட் இந்த மோல் விஷயத்தில் சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருப்பார். அதை பற்றி தான் அவர் அந்த லெட்டரில் எழுதியிருக்காரு.
ஓம் செத்து போன டைமில் ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருந்ததா சொல்கிறாரு. அவர் பண்ணியிருப்பாரான்ற ஒரு டவுட் டிடெக்டிவ்க்குமே இருக்குது. ஏன்னா அவரோட கன்னை பற்றின எந்த கிரிமினல் ரெக்கார்டுமே போலீஸ் ரெஜிஸ்ட்ரியில் இல்லை. அதே மாதிரி அவர் வீட்டுக்கு 9 மணிக்கே வந்துட்டதா நெய்பர்ஸோட டேஷ் கேமரா மூலமாக தெரிய வந்திருக்கும். ஆனால் சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறதா நினைக்கிறாரு. ஏன்னா சஞ்சய் இவர்கிட்ட கன்னை காட்டினது ரீசனாக சொல்கிறாரு. இப்போ ஓம் இல்லாதனால ஓமோட விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மோல் சம்மந்தமான விஷயத்தை பற்றி பேசுவோன்னு சொல்லி சஞ்சய் கிட்ட பேசுகிறதுக்காக சித்தப்பாவை அனுப்புகிறாரு ஏக்கப்போப். நெக்ஸ்ட் சீனில் ஹோட்டல் பேக் சைட் கேமராவை செக் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு கிரிஷ் சஞ்சய் கிட்ட பேசிகிட்டு இருந்த ஃபுட்டேஜ் கிடைக்கிது. முதலே டிடெக்டிவுக்கு கிரிஷுக்கு இந்த வெட்டிங்கில் விருப்பம் இல்லைன்னு தான் தோணியிருக்கும். 2 பேருக்கும் பிரச்சனை ஓம் தான். அதனால் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்கலான்னு நினைக்கிறாரு. இப்போது ரீசா இருக்கிற இடம் கூட கிரிஷுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் சொன்னது உண்மைதான்ற மாதிரி ரீசாவும் கிரிஷும் இப்போ ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு தண்ணிக்குள்ளே விழுந்த ஃபோன் ரீசாவோடது. அதை விழுத்தினது கிரிஷ் தான். அவசரத்தில் விழுத்தியிருப்பார். ஆனால் அதில் சென்சிட்டிவான எந்த விஷயமும் இல்லை. அதனால் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாங்க ரீசா. அதே மாதிரி சுஜா எங்களை பார்த்துட்டாங்க, ஆனால் அவங்க எங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு கிரிஷ். ஃபோனை வச்ச ரீசா நியூபோர்ன் பேபியை எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்துட்ருக்காங்க. இதிலேருந்து தான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு புரியுது. தன்னோட வயிற்றில் கையை வச்சு குட் நைட் பேபின்னு சொல்லவும் அந்த பக்கம் வீட்டில் அக்கா, சித்தப்பா, பாட்டி, எக்கப்போப் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்காங்க. ஓமை நினச்சி வருத்தப்படுறாங்க. அதே நேரம் ஹீரோயினும் தன்னோட வீட்டில் அழுதுட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ரீசாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. எப்பயுமே உன்னால் இப்படி மறைஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரம் ரீசாவோட வீட்டில் காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் டேபிளில் பாட்டியையும் சின்னையும் தவிர எல்லாருமே இருக்காங்க. டிடெக்டிவ் திரும்பவும் எங்கள் எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொன்னார். உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு தெரியும் தானேன்னு ரீசாவோட அப்பா கேட்கவும் எல்லாரும் தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் கிரிஷ் மட்டும் எதுவும் சொல்லலை. இதையே ஒரு பெரிய விஷயமாக்கி சண்டையை ஆரம்பிக்கிறாங்க பிரபா. சண்டை பெருசாகிட்டே போகவும் ரீசாவோட அப்பா என்னாச்சுன்னு கேட்டதும் டிடெக்டிவ் கிரிஷ் மேலே தான் சந்தேகப்படுறாரு. கிரிஷ் ரீசாவை லவ் பண்ணுறான். அவள் எழுதின லவ் சாங் கூட அவளுக்காக எழுதினது தான்னு பிரபா சொல்லிடவும் கிரிஷ் பேட் வேர்டால் பிரபாவை திட்டிடுறான். இதனால் ரீசா அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. இங்கே என்ன நடக்குதுன்னு ரீசா அப்பா கேட்கவும் உங்களால் தான் எல்லாம் நடக்குது. உங்கள் பொண்ணு ஒருத்தரை வெட்டிங் பண்ணிக்க போகிறா. ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நான் அந்த பாட்டை இந்த ஃபேமிலியில் இருக்க யாரும் அவளை பற்றி கேர் பண்ணலைனாலும் நான் கேர் பண்ணுறேன்னு சொல்லத்தான் எழுதினேன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருந்த பாட்டியும் சின்னும் இதெல்லாம் கேட்டுடுறாங்க. பாட்டி ஓமை பற்றி என்ன தெரியும்னு கேட்டால் பொதுவாக இவங்களை விட நிறைய தெரியும்னு கிரிஷ் சொல்ல நீ தான் இதை பண்ணியான்னு பாட்டி கேட்குறாங்க. ஆனால் அவர் பேசாமல் போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் ரீசாக்காக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராங்க நேம். கிரிஷை விசாரிக்க போகிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ அங்கே வீட்டில் கிரிஷை விசாரிக்கிறதுக்கு டிடெக்டிவ் வந்துடுறாரு. கிரிஷிட ஹோட்டலில் வச்சு சஞ்சய் கிட்ட என்ன பேசினான்னு கேட்கும்போது என்னோட கிட்டார் அவரோட கடையில் தான் சரி பண்ண கொடுத்துருக்கேன், அது தான் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு ரீசா கூட பேசினதை பற்றி கேட்கும்போது சோங்கை பற்றி தான் பேசினேன், அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ரீசாவோட கண்டெக்டே இல்லையான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிடுறாரு. அதனால் ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாரு டிடெக்டிவ். அதில் என்னன்ற கண்டெக்ட் நம்பர் ஒன்று இருக்குது, அதுக்கு கால் பண்ணுறாரு. அது உண்மையிலேயே ரீசா தான். ஆனால் ரீசா கூட இருந்த ஹீரோயின் உஷாராகி நூம்னிமை பேச வைக்கிறாங்க. ஸோ ரீசா மாட்டலை. நான் ஃபேமஸான சிங்கர்ன்றதுனால வெளியே போக முடியாது. அதனால் நூம்னிம் கிட்ட தான் எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவேன். அதான் சர்வெண்ட்டோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாரு கிரிஷ். இந்த சீன் இங்கே கட்டாக அங்கே ஹீரோயினும் ரீசாவும் யார் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒருவேளை சஞ்சய் பண்ணியிருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்காதுன்னு சொல்கிறாங்க ரீசா. சரி கிரிஷாக இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஃப்ளாஷ்பேக்கில் கிரிஷும் ரீசாவும் அன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்றதை காட்டுறாங்க. வெட்டிங் பண்ணாமல் சமாளிப்பேன்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவர் கேட்டிருப்பாரு. அவங்க இந்த வெட்டிங்கை நிப்பாட்டாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட அப்பா தான். ரீசா நல்லா படித்து பாஸ் பண்ணி நல்ல சம்பளத்தோட நல்ல வேலையில் இருந்தாலும் கூட ஒரு நாள் அவங்கள ப்ரௌடாக பார்க்காத ரீசாவோட அப்பா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவங்கள ப்ரௌடாக பார்த்துருப்பாரு. அந்த பார்வையை திரும்ப ஃபீல் பண்ணணுன்றதுக்காகத்தான் ரீசா இந்த வெட்டிங்கை பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த ரீசனை சொல்லி முடிக்கவும் பேம் அங்கே வந்துடுறாங்க. ரீசாவை போட்டு நல்லா திட்டுறாங்க. இந்த பிளானே தப்பு, இது உன்னோட தப்பு, அவன் சரியில்லை, அப்படி இருந்தும் நீ அவனை வெட்டிங் பண்ண போறியான்னு கேட்டு கத்தியிருப்பாங்க. இதோட இந்த சீன் கட்டாக கிரிஷை விசாரிச்சுட்டு கீழே வர டிடெக்டிவ் சின்னை பார்க்குறாரு.
அவர்கிட்ட கிறிஷ் இதை பண்ணலைன்னு சொல்கிறாங்க. சீன் பதட்டமாக இருக்காங்க. அப்படின்னா இதை யார் பண்ணதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் கொஞ்சம் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் ஏதோ வீடியோவை பார்த்துக்கிட்டு இதை அவன் தான்னு சொல்லிகிட்டே இருக்க அங்கே சரத் வந்து பார்த்துடுறாரு. அவரும் வீடியோவை பார்க்குறாரு. இதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம், யார் இதை கொடுத்தான்னு சொல்ல வேணான்னு அவர் சொல்லும்போது அங்கே ஹோட்டல் மேனேஜரும் வந்து பார்த்துடுறாரு. அதில் ஒரு பொண்ணுக்கிட்ட யாரோ ஃபோர்ஸ் பண்ணி தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு பேமோட கேர்ள் ஃப்ரெண்ட் பி. அந்த ஆளோட கை மட்டும்தான் தெரியுது. அதில் இருக்கிற மோதிரத்தை பார்க்கும்போது அது ஓம்னு புரியுது. ஹீரோயினுக்கும் இதை அனுப்பி வைக்கிறாரு சரத். அதோட கால் பண்ணியும் சொல்கிறாரு. இதனால தான் ஓம் மேலே எப்பயுமே ஒரு கோபத்தில் இருந்திருக்காங்க பேம். வெட்டிங் டே அன்னைக்கு போடுறதுக்காக தான் இந்த கிளிப் ஹோட்டலில் இருந்திருக்கு. ஆனால் அதை யார் கொடுத்தான்னு மேனேஜருக்கு தெரியலை. இப்போது அவர் அதை டிடெக்டிவ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இதை யார் கொடுத்தாங்கன்னு ஸ்டாஃப் சொல்லலையான்னு டிடெக்டிவ் கேட்கும்போது மேனேஜர் என்ன பதில் சொன்னார்னு நமக்கு காட்டலை. ஓமோட மர்டர் கேஸில் இது ஒரு முக்கிய எவிடன்ஸாக இருக்கும்னு டிடெக்டிவ் நினைக்கும் போது அந்த பக்கம் ஹீரோயின் இந்த வீடியோவை ரீசாக்கு காட்டிடுறாங்க. இதை யார் கொடுத்தான்னு ரீசாக்கும் தெரியாது. ஆனால் இந்த வீடியோவை ரீசா முன்னாடியே பார்த்துருக்காங்க. இதனால் ரீசா இவ்வளவு நாளாக ஓமை கொலை பண்ணது பேம்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ பியோட வீட்டை காட்டுறாங்க. பி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. அவளை பார்க்க பேம் வராங்க. வந்து பார்க்கும்போது பி சூசைட் பண்ண ட்ரை பண்ணி மயக்கமாக இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறா பேம். யாருக்கோ கால் பண்ணி பிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இதோட முடியுது எபிசோட் 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.